இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் திட்டம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை, தொடர்கிறது. தங்களுக்கான பணிகளை துல்லியமாக செயல்படுத்தி வருவதாகவும் இந்திய விமானப்படை அறிவிப்பு. டெல்லியில் முப்படைகளின் தலைமை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போதைய நிலை மற்றும் அடுத்த கட்ட நகர்வு குறித்து முக்கிய ஆலோசனை. போர் முடிவுக்கு வந்த நிலையில் இயல்பு நிலைக்கு திரும்பியது இந்திய எல்லை. கடந்த 4 நாட்களாக தூக்கத்தை துளைத்த மக்கள் நிம்மதி பெருமூச்சு. காஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்ய தயார் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இந்தியா பாகிஸ்தானின் சக்தி வாய்ந்த தலைமைகளை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்றும் போர் நிறுத்தம் குறித்து கருத்து. ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மாநில புலனாய்வு அதிகாரிகள் சோதனை. தீவிரவாத வழக்குகளில் தொடர்புடையவர்கள் குறித்த தகவல்களை சேகரிக்கும் பணியில் அதிகாரிகள் மும்முரம். உத்தரப்பிரதேசத்தில் பிரம்மோஸ் விண்வெளி ஒருங்கிணைப்பு சோதனை அமைப்பு தொடங்கி வைப்பு. காணொலி மூலம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். கடுமையான சூழல்களுக்கு இடையே நமது இலக்குகளை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவது அவசியம். பிரம்மோஸ் ஏவுகணையின் மூலம் எதிரிகளுக்கு முக்கிய செய்தியை அளிப்பதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். ஜம்மு காஷ்மீரின் சலால் அணை மற்றும் பாக்லிஹார் அணைகளில் இருந்து செனாப் நதியில் தண்ணீர் திறப்பு. பாகிஸ்தான் உடனான போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து இந்தியா நடவடிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணைகள் நீர்த்தேக்கங்களில் அடுத்த வாரம் போர்க்கால ஒத்திகை. தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் தகவல். பகல்காம் தீவிரவாத தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் அமெரிக்காவின் போர் நிறுத்த அறிவிப்பு குறித்து விவாதிக்க வலியுறுத்தல். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டக் கோரி பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி கடிதம். திமுக அரசின் முதன்மை திட்டங்களால் 897 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. ஏற்றுமதியில் 2 மடங்கு சாதனை, மின்னணு ஏற்றுமதியில் முதலிடம் என சாதனை படைத்திருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு அறிக்கை. மலர் கண்காட்சியை தொடங்கி வைப்பதற்காக நாளை உதகை செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பழங்குடியின மக்களுடன் சந்திப்பு, பட்டா வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார். ₹100 கோடி மதிப்பிலான நிலத்தை அபகரித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு வருமான வரித்துறை சம்மன். மே 23ஆம் தேதி நடைபெறும் காணொலி விசாரணையில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு. நீலகிரி, கோவை, ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் வரும் 13ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. மே 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு
40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை வலசரவாக்கம் சௌத்ரி நகரில் பங்களா வீட்டில் பயங்கர தீ விபத்து. ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் முதிய தம்பதி நடராஜன், அவரது மனைவி தங்கம் ஆகியோர் உயிரிழந்த பரிதாபம். சென்னை செங்குன்றம் அருகே தனியார் நிறுவன ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை. ஆன்லைன் விளையாட்டில் 6 லட்சம் வரை பணத்தை இழந்ததால் கடிதம் எழுதி வைத்துவிட்டு உயிரை மாய்த்து கொண்ட பரிதாபம். சென்னை நெற்குன்றத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட போதை விழிப்புணர்வு பேரணி. சிறுவர்கள், இளைஞர்கள் என 100க்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட வீரர்கள் பங்கேற்பு. தேனி சின்ன சுருளி அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை நீட்டிப்பு. விடுமுறை நாளில் ஆவலுடன் வந்த சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் திருப்பி அனுப்பியதால் ஏமாற்றம். சேலம் மாவட்டம் சங்ககிரி நகர பகுதிகளில் பொதுமக்களை துரத்தி கடித்த தெருநாய்கள். பாதிக்கப்பட்ட குழந்தைகள், பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் சங்ககிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. தஞ்சாவூர் மானோஜிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சித்த மருத்துவர் கடத்தல் வழக்கு. தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கிய விவகாரத்தில் கமிஷன் கேட்டு கடத்திய 5 பேர் கொண்ட கும்பல் கைது. பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் வனவிலங்குகளை கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். கால் தடம், எச்சம் மற்றும் GPS கருவிகள் மூலமாகவும் கணக்கெடுக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரம். நெய்வேலி NLC 2வது அனல் மின் நிலைய டிரான்ஸ்பார்மரில் திடீர் தீ விபத்து. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் சேதமானதாக தகவல். மண்ணுலகின் உயிர்களையெல்லாம் தன்னிலிருந்து ஈன்றெடுத்து அன்பினால் அரவணைத்து அறிவூட்டி ஆளாக்குபவர்கள் அன்னையர்கள். அன்னையர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. அன்பின் மொழியை நம் அனைவருக்கும் அறிமுகம் செய்த அற்புத கடவுள் தாய். அன்னையின் தூய அன்பிற்கு ஈடு இணை ஏதும் இல்லை என்று தவேக தலைவர் விஜய் அன்னையர் தின வாழ்த்து. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே 2 வெட்டி கொலை. உடல்களை கைப்பற்றி கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. சென்னை விமான நிலையத்தில் பயணியின் உடைமைக்குள் புகுந்த பாம்பால் பரபரப்பு. தீயணைப்புத்துறை வீரர்கள் பாம்பை லாவகமாக மீட்டு எடுத்துச் சென்றதால் சக பயணிகள் நிம்மதி. அறந்தாங்கி அழியாநிலை அரியநாயகியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி, குதிரை வண்டி பந்தயம். சாலையில் மாடுகளும் குதிரைகளும் சீறி பாய்ந்து காட்சியை கண்டு மக்கள் ஆரவாரம். தென்காசி மாவட்டம் புலியரையில் உள்ள புகழ்பெற்ற தட்சிணாமூர்த்தி கோவிலில் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள். குரு பகவானை தரிசித்தால் வாழ்வில் எல்லா வளமும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் சாமி தரிசனம். மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிப்பதற்காக மதுரை மாநகருக்குள் கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் வந்தடைந்தார் கள்ளழகர். கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷம் முழங்க தண்ணீரை பீச்சு அடித்து எதிர் சேவை வரவேற்பு.
குமரி உட்பட தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் சித்திரை தேரோட்டம் கோலாகல கொண்டாட்டம். தேரை வடம் பிடித்து இழுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை மற்றும் கிரிவல பாதையில் ட்ரோன்கள் பறக்க தடை. தடையை மீறி தனிநபர்கள் ட்ரோன்கள் பறக்கவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை பாயும் என்று காவல்துறை எச்சரிக்கை. மணப்பாறையில் புகழ்பெற்ற வேப்பிலை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கோலாகலம். 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் திருமணிமுத்தாறு திட்டத்தை விரைந்து நிறைவேற்றிட வேண்டும். எம்எல்ஏ கொங்கு ஈஸ்வரன் தலைமையில் 1500க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து பேரணி. பாகிஸ்தான் தாக்குதலில் வீர மரணமடைந்த ஆந்திர மாநில ராணுவ வீரரின் உடல் சொந்த ஊர் கொண்டு வரப்பட்டது. அரசு மற்றும் முப்படை வீரர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. பாகிஸ்தான் தாக்குதலில் வீர மரணமடைந்த பாதுகாப்பு படை அதிகாரி முகமது இம்தியாஸ் உடலுக்கு வீர வணக்கம். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மலர் வளையம் வைத்து மரியாதை.